அனைவருக்கும் வணக்கம். எதிர்க்கட்சிகளுடைய வழியை பின்பற்றுகிறது பாஜக. பீகார் மாநில தேர்தல் பயங்கரமா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி என்னெல்லாம் சொல்லுதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களும் சொல்லியிருக்காங்க. மோரலஸ் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒண்ணு போலதான் இருக்குது. ஆக மொத்தம் பீகாரை டெவலப் பண்ணி விட்டாங்கன்னா போதும். எதிர்க்கட்சிகளுடைய வழியை பின்பற்ற பாஜக 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டாங்க. நவம்பர் 6 121 தொகுதிகளில் முதல்கட்ட தேர்தல் பீகார்ல நடக்கும். மீத இருக்கிற 122 தொகுதிகளில் பாத்தீங்கன்னா நவம்பர் 11 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு நடக்கிறது. மொத்தமா பீகார்ல 243 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. அதுலதான் பாத்தீங்கன்னா நவம்பர் 6 121, நவம்பர் 11 பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற 122 தொகுதிகள்லயுமே ஓட்டுப்பதிவு நடக்குது. அண்ட் நவம்பர் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சிரும், அறிவிப்பு வெளிவிட்டுருவாங்க. சோ இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா பிஜேபி கூட காங்கிரஸ் கூட்டணிகளிடையே பலத்த போட்டியும் பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. தேர்தலில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா எல்லாரும் பயங்கரமா பிளான் பண்ணி செயல்படுறாங்க. இதுல என்ன புதுசுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவரும் பாத்தீங்கன்னா ஜன் சுராஜ் கட்சி அதுவும் தேர்தல் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. சோ தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்குது. நம்மளுடைய பிஜேபி பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியான முதல்வர் நிதிஷ்குமாரோட இணைஞ்சு ஐக்கிய ஜனதா தளம், மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வான், லோக் ஜனசக்தி ராம்விலாஸ், மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மஜீன், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஜ்யசபா எம்பி உபேந்திர குஷ்வாஹின், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா இதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் பெறாங்க. ஸோ இப்படி ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியான மகா கட்பந்தன் கூட்டணியில பிரதான கட்சியான முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா 143 தொகுதிகளில் போட்டி போடுறாங்க. 61 தொகுதிகளில் காங்கிரஸ் களம் இறங்குது. பாஜகவும் அந்த ஐக்கிய ஜனதா தளம் அவங்கெல்லாம் சேர்ந்து 101 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. லோக் ஜனசக்தி 29 தொகுதிகளில் களம் இறங்குது. ஸோ ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக நிதிஷ்குமார் அறிவிக்கப்பட்டிருக்காரு. அங்க எதிர்கட்சியான மகா கட்பந்தன் கூட்டணியில லாலு பிரசாத்தோடைய பையன் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற தேஜஸ்வி யாதவ் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க. அண்ட் இலவசமான மின்சாரம் வேற. இந்த மாதிரியான பயங்கரமான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுல யார் ஜெயிச்சு சொன்னதை யார் செய்யறாங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.